ஆண்டி, என்னது? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நேத்து ஸ்கூல்ல சமைச்சதுக்கு இனியோட பிரின்சிபல் பணம் கொடுத்தாங்கல்ல, அதான் சொன்னியே. அந்த காசுல உங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பெருசா இருக்காடா? அம்மா அதெல்லாம் இல்லம்மா, நல்லாதாம்மா இருக்கு. பிள்ளைங்களுக்கு அப்படிதான். அளவு முன்ன பின்ன இருந்தாலும் நல்லாதான் இருக்கு, விடு. அம்மா உன் காசுல நீ ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா. எனக்கு மட்டும் ஒண்ணும் வாங்கவே இல்லல்ல. ஏய் விடுடி, உனக்கு நான் பாட்டி வாங்கி தரேன். போமா. ஏய் இரு இரு, உனக்கும் வாங்கியிருக்கேன், இந்தா. பாத்தியா? வாங்குனியா? புடினே. எங்க காமி? மா நல்லாவே இல்ல, நைட்டி மாதிரி இருக்குமா. நல்லா தானே இருக்கு, அதுக்கு என்ன குறைச்சல்? அதானே, இதுக்கு என்ன குறைச்சலு? நல்லாதான் இருக்கு. ஓகே, பரவாயில்லாம இருக்கு. ஓ, இத மறைச்சு வச்சுக்கிட்டு நீ கொடுத்த பில்டப் இருக்கு பாரு, அதாம ஓவரே. ஏய் லட்டு, என்ன நீ? ஏய் அம்மா அவ அப்படிதாம்மா. ஆமாடா, கூட்டிட்டு போய் நாள் முழுக்க அலைஞ்சாலும் அவ அப்படிதான் சொல்லுவா. ஜெனி, இந்தா, இது உனக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, சாரி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சரியா? ம். ஒரு நாள் முழுக்க நீ என் கூட இருந்து ஹெல்ப் பண்ண, அதுக்கு உனக்கு நான் இன்னும் நல்லதா வாங்கி தரேன். ஆண்டி விடுங்க ஆண்டி, ஆனா சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏமா உனக்கு எதுவும் வாங்கிக்கலையா? ஆ, உங்க எல்லாருக்கும் வாங்கி தந்தல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இதுல நானே வாங்கிக்கணுமா? அன்னைக்கு எழில் வேற ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தான், ஜெனி வேற எனக்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அந்த மாதிரி கட்டாம நிறைய இருக்கு மாமா. இதுக்கு முன்னாடியும் நான் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் Dress வாங்கியிருக்கேன். அப்பெல்லாம் அவரு காசு தருவாரு. இப்போ இது நான் சொந்தமா சம்பாதிச்ச காசுல வாங்கிட்டு வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப சந்தோஷமா. டே கோபி. என்னப்பா இங்க இத்தனை பேர் குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற, கண்ணு தெரியுதா இல்லையா? சாரிப்பா, ஆபீஸ்ல ஒர்க் டென்ஷன். டேய் ஏங்க இருடா. என்னப்பா? வந்தது வராதுமா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற. பாக்கியா எல்லாத்துக்கும் Dress வாங்கி கொடுத்துருக்காடா. நைஸ். டேய் எங்க? என்ன நைஸ்? உங்களுக்கு ஒரு சட்டை வாங்கினேன். பெரிய வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிடிச்சிருக்கா பாருங்களேன். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏங்க? கோபி, டேய் வாங்கிக்கப்பா. சரி. டேய் நில்றா, அவுத்துட்ட கோழி மாதிரி நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற. அது திறந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம்ல. என்னப்பா இருக்க போகுது இப்போ இதுக்குள்ள? சட்டை தானே? என்ன பெரிய சட்டை? நான் பார்க்காத சட்டை, சும்மா எரிச்சல் பண்ணிக்கிட்டு. அம்மா விடுமா, நீ அவருக்கு முதல்ல சட்டையை வாங்கி தந்திருக்க கூடாது. அதான் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு போறான்ல, அப்புறம் போட்டு பாப்பான். ஏய் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அவன் வாயால ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போனா அவன் வாயில இருக்க முத்து அப்படியே ஊந்துருமா? எதுக்கு சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறீங்க? சும்மா இருங்க. ஆமா, அதிசயமா ஒரு மகனை பெத்து வச்சிருக்க. அத்தை, மாமா, விடுங்களேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல, அதுவே எனக்கு போதும்.
உனக்கு ஒரு டென்ஷன்னா அது ஏன்டா பாக்கியா மேல போய் காட்டுற? பாவம், அவ என்ன பண்ணுவா? முதல் தடவை எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கா. அதை அன்பா வாங்காம நான் எரிஞ்செரிஞ்சு விழுந்து திட்டி விட்டேனே. என்னடா கோபி, ச்சே. தண்ணி ரொம்ப சூடா இருக்கு அத்தை. ம். கோபி அப்படிதான் பாக்கியா. நாம அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலே முன்னாடியே அவன் பிடிக்காதுன்னு சொல்லுவான். சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான். நாங்க ஏதாவது வாங்கிட்டு வந்தா அதை அவன் போடவே மாட்டான். அவனாதான் வாங்கணும்னு சொல்லுவான். வளர்ந்த பிறகு நாங்களா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், அவனே தானே வாங்கி போடுறான். அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பான். நீ ஒன்னும் வருத்தப்படாத. அதெல்லாம் இல்ல அத்தை. அவர் எப்பவுமே காஸ்ட்லியா தான் போடுறாருல்ல. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைல்ல அத்தை, அதனாலதான். பரவாயில்ல விடு. நான் கூட தான் நீ வாங்கி கொடுத்த புடவை மாதிரி கட்ட மாட்டேன், காஸ்ட்லியா தான் கட்டுவேன். ஆனா நீ ஆசையா வாங்கிட்டு வந்தல்ல, அதனால நான் வாங்கிட்டேன். ம், என்ன மாதிரி கோபிக்கு அந்த மனசு இல்ல. என்ன பண்றது, விடு. கோபி, அத்தை நாங்கெல்லாம் வாங்கி தான் வச்சிருக்கோம். நீ உடனே போட்டுட்டே வந்து நிக்கிற. சட்டைய போட்டுட்டே வந்துட்டீங்களா? நல்லா இருக்கு பாக்கியா. சூப்பரா இருக்குங்க. நான் வாங்கும் போதே நினைச்சேன் இந்த கலர் சட்டை உங்களுக்கு நல்லா இருக்கும்னு. ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. நீங்க போட மாட்டீங்கன்னு நினைச்சேன். காசு கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஏய், காசு கம்மியா இருந்தா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்காக வாங்கி கொடுத்துருக்க. நான் போடாம எப்படி இருக்க முடியும்? அத்தை பாருங்க அத்தை, சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. நீங்க போட்டுட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. சாரி பாக்யா, ஆஃபீஸில் டென்ஷன், அப்படியே அந்த கோபத்தில் உண்மையில வந்து காட்டிட்டேன். ஏய், இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நீங்க எத்தனை தடவை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க புடவை எல்லாம். நான் என்ன தேங்க்ஸா சொல்லிருக்கேன் உங்களுக்கு? இல்ல இல்ல. அவன் என்னைக்கு உனக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்கான்? அத்தை, நான் கட்டுற புடவை எல்லாம் இவரு கொடுத்த காசுல தானே. தடவையா இவருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ், உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி, கழட்டி வச்சிருங்க. நாளைக்கு ஆபீஸ் போகும்போது போட்டுட்டு போங்க. ம், சரி. எங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் வாங்கி கொடுத்தேன்னு சும்மா போட்டு என்கிட்ட காட்டுறீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிச்சுதானே போட்டிருக்கீங்க? ஆபீஸுக்கு போட்டுட்டு போவீங்களா? இப்ப என்ன, நாளைக்கு ஆபீஸ் போகும்போது இந்த ஷர்ட் தான் போட்டு போறேன். இப்போ சரி, போட்டு பார்த்துட்டு அப்படியே உனக்கு காட்டலான்னு வந்தேன்.
நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ். சரி சரி, அந்த வாயை கொஞ்சம் மூடு. அப்படியே 32 பல்லும் தெரியுது. போங்க அத்தை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படி உடனே வந்து சட்டையை போட்டு காமிச்சிட்டு போறாரு பாருங்க. என் பையனை வேற என்னன்னு நினைச்ச? அவெல்லாம் மனசாட்சி உள்ளவன். அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ சட்டைய போட்டுட்டு வந்து காமிச்சிட்டு போனான்ல. ஆ, நீ வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான்ல. அத்தை, அவருக்கு அந்த கலரு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சொன்னார்ல, நாளைக்கு ஆபீஸ்க்கு போட்டுட்டு போறேன்னு. நீ இருக்க பாரு, ஒரு சின்ன விஷயம் போதும் உனக்கு. 2 நாளைக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்ப. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. கோபி, உன்னை இப்படியே வச்சிருக்கிறதா சரி. ஆ? அவன் மட்டும் உன் மாமனார் மாதிரி என்கிட்ட பேசுறதோ இல்ல எழில் மாதிரி உன்கிட்ட நல்லபடியா பேசினான்னு வச்சுக்கோயேன், நீ தரையிலேயே நிக்க மாட்ட. ம். அவன் ஏதாவது உனக்கு பண்ணான்னா அப்படி ஒரு சந்தோஷம். நல்ல ஆளு போ. அத்தை, அவர் என்கிட்ட எப்பயாவது ஒரு நாள் தானே இப்படி எல்லாம் பண்றாரு. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். சரி சரி, ரொம்ப நேரம் இப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்காத, போய் வேலையை பாரு. ஹலோ 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 ஹலோ. ஏய், ச்சே, இப்ப எதுக்கு காது கிட்ட வந்து அலோ அலோ அலோன்னு கத்திட்டு இருக்கற? ஏங்க இந்த போன் என்னன்னு பாருங்களேன். யார் போன் பண்ணாலும் கேட்கவே மாட்டேங்குது. கொண்டா. ம். சத்தத்தை ஃபுல்லா குறைச்சு வச்சிருந்தா எப்படி கேட்கும்? யாரு சத்தத்தை குறைச்சா? இந்தா உன் போனு உன் கையிலே வச்சிருக்கிற. யார் சத்தத்தை குறைச்சானா எப்படி? ஆமா, நான் தான் பாட்டு கேட்கும்போது ரொம்ப சத்தமா இருக்கேன்னு குறைச்சு வச்சேன். ம், ம். அதானே இப்படி. நான் எனக்கு தான் காது கேட்கலன்னு சந்தேகப்பட்டேன். நல்லா சந்தேகப்பட்ட. காதுக்கு என்னாச்சு அத்தை? ஆ? என் காதுக்கு ஏதாவது ஆகணுமா? இல்ல அத்தை, காது ஏதோ கேட்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன் அத்தை. அது ஒண்ணும் இல்லம்மா, அவ போன்ல சத்தத்தை ஃபுல்லா குறைச்சு வச்சுட்டு எங்க நமக்கு தான் காது கேட்கலையோன்னு பயந்துட்டா. அப்படியா? பாக்கியா, உன் அத்தை இப்படித்தான். வழக்கமா தூங்குறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு தூங்குவா. போன வாரம் இப்படித்தான் சாமி கும்பிடுறதுக்காக கண்ணை மூடினா. ஐயோ, திருப்பி கண்ணை திறந்து பார்த்தா பாரு, கரண்ட் போயிடுச்சு. ஆ, உன் அத்தை என்ன பண்ணா தெரியுமா? சும்மா இருங்க, நீங்க வேற. உன் லட்சணம் தெரியட்டுமே. என்ன பண்ணாங்க மாமா? ஐயோ, எனக்கு கண்ணு போயிடுச்சே கண்ணு போயிடுச்சேன்னு அலற ஆரம்பிச்சிட்டாமா. அப்படியா அத்தை? அப்படியா சொன்னீங்க? பின்ன கண்ணை திறந்து அவ்வளவு நேரம் வெளிச்சத்தை பார்த்தேன். திடீர்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இருட்டாயிடுச்சு. நான் எனக்கு தான் கண்ணு தெரியலையோன்னு பயந்து போயிட்டேன். அவ்வளவுதான். ஏங்க, காலையில இருந்து இவ சிரிப்பு கூடிதான் போச்சு. ஏங்க, நேத்து நடந்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஏன், என்ன நடந்துச்சு? இங்க கோபி சட்டையை வாங்கிக்கிட்டு எதுவுமே சொல்லாம போயிட்டான்னு எல்லாரும் திட்டுனீங்கல்ல. ஆமா. அப்புறம் என்ன செஞ்சான் தெரியுமா? மேல போய் சட்டையை போட்டுட்டு வந்து காமிச்சான். அப்படியாமா? ஆமா மாமா, சட்டைய போட்டுட்டு வந்து நல்லா இருக்கான்னு கேட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அப்ப சிரிக்க ஆரம்பிச்சவதான் இன்னும் வாயே மூடல, சிரிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன அப்படி பாக்குற? ஏங்க, நீங்க மறந்து போயிருப்பீங்கன்னு நினைச்சேன்.
அது எப்படி மறப்பேன்? நீ தான் ஆசையா இந்த ஷர்ட்டை போட்டு வர சொன்ன, அதான் போட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா, அதே சட்டை. ம். ம். கோபி நல்லா இருக்குடா, இந்த சட்டை உனக்கு நல்லா இருக்கு. ம். இல்ல நல்லா இருக்குல்ல மாமா? நான் எடுக்கும் போதே நினைச்சேன். அடுத்த தடவை பாருங்க, பிசினஸ்ல லாபம் வரட்டும். நீங்க எடுக்கிற மாதிரி 3000 ரூபாய் இல்ல 4000 ரூபாய்க்கு சூப்பர் சட்டை வாங்கிட்டு வரேன். அத்தை, உங்களுக்கும் நீங்க கட்டுற மாதிரியே காஸ்ட்லியான புடவை எடுத்து தரேன். ஏம்மா, எனக்கு நீ என்ன நினைச்சாலும் காஸ்ட்லியா எடுத்து தரவே முடியாது. நமக்கு 400 ரூபாய்க்கு வேஷ்டி, 450 ரூபாய்க்கு சட்டை, 120 ரூபாய்க்கு பனியன், 70 ரூபாய்க்கு இந்த துண்டு. ஆக மொத்தத்தில் கூட்டி பார்த்தா 1000 ரூபா தான் நம்ம பட்ஜெட்டே. பாக்யா, இனியா கிளம்பியாச்சா? ஆ, கிளம்பிட்டாங்க. சரி. ராதிகா தான் ஃபோன் பண்றாங்க. ஹலோ ராதிகா. டீச்சர், நான் அவங்க கிட்ட பேசிட்டேன். அவங்க ஒரு வாரமோ இல்ல 10 நாள்லயோ பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அந்த பணத்தை ஏதோ பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறதுக்கு கொடுத்துட்டதா சொன்னாங்க. அதனால 10 நாள் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. டீச்சர், நான் பணத்தை கேட்டு ஒன்றும் கால் பண்ணல. சாரி டீச்சர், நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. இல்ல, நான் உங்களை தப்பாலாம் நினைக்கல. நீங்க உங்களோட காரணத்தை சொல்லிட்டீங்க. அவங்க அதுக்கும் ஒத்துக்கல. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாதான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க. எனக்கு இதுல பெரிய விவரம்லாம் தெரியாது ராதிகா. இல்ல, ஆக்சுவலி என் சைட்ல இருந்து தான் தப்பு. நான் அந்த டாக்குமெண்ட்டை சரியா செக் பண்ணாம உங்ககிட்ட நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். நான் இன்னொரு அட்வொகேட் கிட்ட பேசினேன். அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க டீச்சர். அந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன். என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா டீச்சர், நானே வாங்கிக்கிறேன். என்ன தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. ஐயோ, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் நடந்ததை சொல்லிட்டீங்களே. நீங்க இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிடுங்க, அவங்க அந்த அட்வான்ஸ் எல்லாம் திரும்ப தர வேண்டாம். அந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன். இட்ஸ் கன்ஃபர்ம். ரொம்ப சந்தோஷம். சரி, நான் வைக்கவா? நீங்க வேலையா இருப்பீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. பாய். சரி, வைக்கிறேன். அத்தை, ராதிகா அந்த வீட்டை வாங்கிக்கிறாங்களாம். ஏய், உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது மென்டல் ப்ராப்ளம் இருக்கா? முதல்ல வேணும்னாங்க, அப்புறம் வேணான்னாங்க, இப்போ மறுபடியும் வந்து வேணுங்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு ஸ்டடியா டிசிஷன் எடுக்க தெரியாதா?